ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு பறவையின் வாழ்க்கை. பறவையின் வாழ்க்கை என்கின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கூர்ந்து கவனியுங்கள். நிச்சயமாகவே இந்த பறவையின் வாழ்க்கை என்கின்ற தேவ செய்தி உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட அநேக பேருக்கு ஒரு வார்த்தை இருக்கும், பறவையை போல நாம் வாழ்ந்தால் நல்லா இருக்கும். எத்தனை பேர் இப்படி சொல்லியிருப்பீங்க? பறவையை போல என் வாழ்க்கை இருந்தால் ஒரு அழகா இருக்கும். வேதம் இந்த பறவையின் வாழ்க்கை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, ஆகாயத்து பட்சிகளை, அதாவது பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. பாருங்க, இந்த இடத்துல பறவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதை கவனிச்சு பாருங்க. அவைகளுக்கு ஆண்டவர் போஷிக்கிறார், அவைகளை ஆண்டவர் போஷிக்கிறார். அதை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனா அதையே ஆண்டவர் போஷிக்கிறார். நீங்கள் அதை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள். அப்ப பாருங்க, பறவையை போல ஒரு வாழ்க்கை, எதை பத்தியும் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அதற்கே ஆண்டவர் என்ன பண்றாரோ அதற்கான தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்கள் தேவைகளை ஆண்டவர் நிச்சயமாய் சந்திப்பார். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் பறவையை போல என் வாழ்க்கை இருந்தால் நல்லா இருக்கும்? இந்த பறவைகள் பாருங்க, இந்த பறவைகளுடைய தன்மை நமக்குள்ள இருக்கான்னு பாருங்க. இந்த பறவைகள் மனிதனை சார்ந்தல்ல, தேவன் போஷிக்கிறார், இயேசு போஷிக்கிறார், இயேசு பராமரிக்கிறார் என்ற அந்த மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சில நேரத்தில் பறவைகளை மனுஷரை கொண்டு ஆண்டவர் என்ன பண்றார்? போஷித்துட்டு இருக்கிறார். ஆனா அவைகளுக்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். பாருங்க, இன்னைக்கு வேதாகமத்துல அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த பறவையின் குணாதிசயம் சிப்போரால். சிப்போரால் என்றால் பறவை என்று அர்த்தம். இந்த சிப்போராலுக்குள்ள இந்த பறவையின் தன்மை எப்படி இருந்தது, இவருடைய வாழ்க்கை எப்படி மேன்மைப்பட்டது, அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பறவையின் தன்மை, இவளுடைய பேர் பறவை, ஆனால் இவள் ஒரு ஆடு மேய்க்கிறவள், மேய்ப்பவள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மேய்க்கும் ஊழியம் செய்கிறார், அதாவது ஆடுகளை மேய்க்கும் ஊழியத்தை இந்த ஸ்திரீ செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு திருச்சபையில எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? நான் திருச்சபையில மேய்க்கிறவனா இருக்கிறேன், திருச்சபையில விசுவாசிகளை விசாரிக்கிறவனா இருக்கிறேன், ஊழியம் செய்கிறவனா இருக்கிறேன், ஆண்டவருக்காக ஓடுகிறவனா இருக்கிறேன். அப்ப பாருங்க, இந்த சிப்போராலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தன்மை இருந்தது. பாருங்க, இப்ப நம்ம திருச்சபையில என்ன ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சரியா செய்யறோமா? ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக ஓடுகிறோமா? சுவிசேஷம் சொல்லுகிறோமா? உபதேசத்தில் விசுவாசிகளை நிலைப்படுத்துகிறோமா? அன்பா இருக்கிறோமா? திருச்சபையில இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்கள் பறவையை போல தங்களுடைய வாழ்க்கை வாழ்வார்கள். அவர்கள் மனிதனை சார்ந்த அல்ல, தேவனையே சார்ந்து வாழ்வார்கள். அவரே உங்களை போஷிப்பார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆசிரியர்களினால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்து மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற பெண்கள் தங்களுடைய ஆஸ்திகளினாலே ஊழியம் செய்கிறார்கள். எங்க கிட்ட இருக்கிற ஆஸ்தியினால நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக ஊழியம் செய்கிறேன் என்று இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் நம்முடைய ஆஸ்திகளினாலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோமா? ஆஸ்திகளையும் அந்தஸ்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதை நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக, இயேசுவின் ராஜ்யத்திற்காக பயன்படுத்துகிறோமா? அப்படி இருந்தா பறவையை போல உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஆண்டவர் பரமபிதா பறவைகளை எப்படி போஷித்தாரோ அதுபோல் உங்களையும் போஷித்து பராமரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த சிப்போரால் இவளோட வீட்டுல மொத்தம் 7 சகோதரிகள். பாருங்க, இவள் ஆடு மேய்த்து வந்திருக்கிறார். ஆடு மேய்க்கிற ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மேய்ப்பன் என்றால் தகப்பனுடைய சுபாவம் உடையவர். அதாவது நமக்கு இயேசுவின் சுபாவம் தேவை. இந்த சிப்போராலுக்கு தகப்பனின் சுபாவம் பாருங்க. ஆடுகளை புல்லுள்ள இடங்களில மேய்க்கிறது,
தண்ணீர் காட்டுவது, தோளில் சுமப்பது, அதே போல காயம் கட்டுவது, மெதுவாய் நடத்துவது, அதே போல ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறது. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவருக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனா? என் திருச்சபையில நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனா? விசுவாசிங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். ஆண்டவராக இயேசுவானவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த சிப்போரால் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சிப்போராலுக்கு வேதம் கொடுக்கிற அடையாளம் பறவை. ஏனெனில் இவள் மனிதர்களை அல்ல, தேவனையே சார்ந்து வாழ்பவர். பாருங்க, இந்த சிப்போரால் இப்படிப்பட்ட குணாதிசயம் இருந்தவளாய் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார். இவருடைய தகப்பன் பேர் ரெகுவேல். இந்த சிப்போராலுடைய தகப்பன் பேர் ரெகுவேல். பாருங்க, யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 16-18 வசனங்கள்ல மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை தண்ணீர் கொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். இந்த தகப்பன் பேர் என்னன்னா ரெகுவேல். ரெகுவேல்னா தேவனின் சிநேகிதன். ஆனா இவன் ஒரு ஆசாரியன். இந்த ரெகுவேல்னா தேவனின் சிநேகிதன். நமக்கு ஆண்டவராக இயேசுவானவர் தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நாம் சிநேகிதர்களாய் இருக்க வேண்டும். பாருங்க, நம்முடைய ஜீவித்துல நாம் தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்கிறோமா? நாம் தேவனுடைய சிநேகிதனாய் இருந்தால் நம்முடைய சந்ததிகள் எல்லாம் தெய்வீகமாய் இருக்கும். நாம ஆண்டவருக்கு ஒரு சிநேகிதனாய் இருக்கும் பொழுது நம் மூலமாய் உண்டாகிற சந்ததி, அதாவது சந்ததினா நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, திருச்சபை விசுவாச பிள்ளைகளும் தான் நம்முடைய சந்ததி. இந்த விசுவாச பிள்ளைகள் உங்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு வருகிற பிள்ளைகள் எல்லாம் விசுவாச பிள்ளைகள் தான். அவர்கள் எல்லாம் தெய்வீகமாய் இருப்பார்கள். ஏன்னா இயேசு சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் என்னுடைய சிநேகிதனாய் இருப்பீர்கள். அப்ப எனக்கு அன்பின் குணாதிசயம் இருக்கணும். நான் பறவையை போல வாழணும், ஆண்டவர் என்னை போஷிக்கணும்னா எனக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பின் குணாதிசயம் இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, யார் ஆண்டவருடைய சிநேகிதனாக இருந்தார் என்றால், ஏசியா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ஆண்டவர் ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார். அப்ப நாம ஆபிரகாமின் சந்ததி என்றால் நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவராக இயேசுவின் சிநேகிதனாய் இருக்கணும். கட்டாயமா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும்னா நான் இயேசுவின் சந்ததியா இருக்கணும். சரி, இப்ப மறுபடியும் நாம் இந்த சிப்போராளுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். அப்ப இன்னைக்கு சிப்போராளோட வேலை என்ன? ஆடு மேய்க்கிறது. அதாவது தகப்பனுக்குரிய ஸ்தானத்தை எடுத்து வேலை செய்கிறார். கீழ்ப்படுகிற ஒரு குணாதிசயம். பாருங்க, தேவனுக்கு சிநேகிதனான ஒரு வாழ்க்கை. இந்த மீதியான் தேசத்து பெண், இவள் யாரு? மீதியான் தேசத்து பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மீதியான் என்றால் என்ன அர்த்தம்னா, கூக்குரல், சண்டை, வாக்குவாதம். எப்படிப்பட்ட இடத்துல பிறந்த பெண்ணு பாருங்க. அந்த தேசமே அப்படிப்பட்ட தேசம் தான் மீதியான் தேசம். இந்த மீதியான் யாருன்னா ஆபிரகாமுடைய 3வது மனைவி, கேத்ராலின் மகன் என்று ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது. மீதியான் தேசத்துல பிறந்தாலும் இவளுக்குள் பிறப்பிலிருந்தே இந்த குணாதிசயம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறது, கூக்குரல், அலற வைக்கிறது, அதே போல வாக்குவாதம், இப்படிப்பட்ட குணாதிசயம் இந்த சிப்போராளுக்குள்ள இல்லை. இப்ப இன்னைக்கு பறவையை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னா நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? கூக்குரல் இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது, அதே போல வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. இந்த சிப்போராளுடைய குணாதிசயத்தை பாருங்கள். இந்த பொல்லாத சுபாவம் இவளுக்குள்ள இல்லை. பாருங்க, இவள் யாரு? ஆசாரியனுடைய மகள் என்று நான் சொன்னேன். ஆசாரியன்னா சாதாரண ஆள் இல்ல. இப்ப ஐயருங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ரொம்ப சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் பார்த்து அதன்படி வாழ்கிற ஒரு குடும்பம். அது போல ஒரு குடும்பத்துல பிறந்தவர். இவர் தகப்பன் ஆசாரிய குலத்துல இருக்கிறவன். ஆனா பாருங்க, இந்த சூழ்நிலையில தான் மோசேவை என்ன செய்யறாரு? இந்த சிப்போரால் திருமணம் செய்கிறாரு. வல்லமையான ஒரு மனுஷன், செங்கடலை பிளக்க போறாரு, அற்புதங்களை செய்ய போகிறாரு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு மனைவியாய் மாற்றப்படுகிறார். காரணம் இவளுக்குள் இருந்த குணாதிசயம். இவளுக்குள் பிறவி சுபாவமும் இல்லை, இவள் மேய்க்கிறவளாய் இருக்கிறார். பாருங்க, யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, மோசே அந்த மீதியானிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போரால் எனும் தன் குமாரத்தை மோசேக்கு கொடுத்தான். அடுத்த வசனம், அவள் ஒரு குமாரனை பெற்று நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவளுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். மோசேக்கும் சிப்போராளுக்கும் ஒரு குழந்தை பிறகுது. கெர்சோம்னு பேர் வைக்கிறாரு மோசே.
இந்த கெஸ்ஸோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அகதி, பரதேசி, ஜிப்சின்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, கணவன் பேர் வைக்கிறார் பிள்ளைக்கு அகதி, பரதேசி. இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க கணவர் வந்து பிள்ளைக்கு இப்படி ஒரு பேர் வச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டோம். ஏன் என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு பேர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவோம். ஆனா இவ பாருங்க, சிப்போரால் மோசே இப்படி பேர் வச்சு கூட அவ சண்டை போடவே இல்லை. காரணம், இந்த மீதியான் தேசத்துடைய குணாதிசயம், சுபாவம் இவளுக்குள் இல்லை. இந்த கூக்குரல், வாக்குவாதம், சண்டை போடுற குணம் இவளுக்குள்ள இல்லை. பாருங்க, நம்ம பறவையை போல நம்முடைய வாழ்க்கை வாழப்படணும். ஆண்டவர் நம்ம பறவைகளை எப்படி போஷிக்கிறாரோ அப்படி நம்மை போஷிக்க வேண்டும் என்றால் நமக்குள் இந்த கூக்குரல், சண்டை, வாக்குவாதம் போன்ற குணாதிசயங்கள், சுபாவங்கள் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை தியானித்து பாருங்கள். ஆண்டவர் தன் ஜனங்களை விடுவிக்கும்படி மோசேவே எகிப்து தேசத்துக்கு போக சொல்றாரு. மோசே என்ன பண்ற, தன் மாமன் இடத்துல போய் எகிப்து தேசத்துக்கு போகிறேன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, மோசே மாமன் வீட்டுல இந்த சிப்போராலோட வாழ்க்கை வாழ்றாரு, குழந்தை பிறந்திருக்கு. ஆனா இந்த நேரத்துல எங்க போறேன்றாரு, எகிப்துக்கு போறேன்றாரு. ஒரு பணக்கார வீட்டுல இருக்கிற ஒரு பெண் இந்த பெண்ணையும் அழைச்சிக்கிட்டு போறேன்றார் தன் பிள்ளைகளோட. இதை குறித்து யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 18, 20 வசனங்கள். அப்பொழுது அவன் சுகமாய் போய் வரும். மாமா சொல்றாரு பாருங்க, சுகமாய் போய் வரும். அடுத்தது பாருங்க, மோசே தன் மனைவி, பிள்ளைகள், கழுத, கர்த்தருடைய கோலை எடுத்துக்கொண்டு எங்க போறான், எகிப்துக்கு போறான். இப்ப பாருங்க, இந்த சிப்போரால் தெரியாது எகிப்து தேசம் எப்படிப்பட்டது என்று. ஆனால் தெரியும், எகிப்து வந்து ஒரு கொடுமையான தேசம் என்று தெரியும். ஆனால் கணவன் அழைத்த உடனே அப்படியே கீழ்ப்படுகிறான். மோசே குடும்பத்தை பத்தி இவளுக்கு தெரியாது, ஆனா அப்படியே கீழ்ப்படிந்து போறா. பாருங்க, சிப்போராலின் குணம் கீழ்ப்படிது. இப்ப இந்த கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பறவையை போல போஷிக்கிறவராய் இருக்கிறார். எதிர்கால திட்டத்தை பறவைகள் தீர்மானிப்பதில்லை, நாம் எதிர்கால திட்டத்தை தீர்மானிக்கிறோம். அப்படிப்பட்ட பறவைகளை ஆண்டவர் போஷிக்கிறார். நாம் அதை விட விசேஷித்தவர்கள். இந்த சிப்போராலின் குணம் நமக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவராய், நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றுவராய் இருக்கிறார். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, நமக்கு என்ன தன்மை இருக்கணும், மெய்ப்பலுக்குரிய தன்மை இருக்கணும், அன்புள்ளவர்களா இருக்கணும், அதே போல கீழ்ப்படுகிற குணம் இருக்கணும், அதே போல கூக்குரல், சண்டை, வாக்குவாதம் போன்ற சுபாவங்கள் இல்லாத பட்சத்தில் நான் அந்த சிப்போரால் எப்படி மோசேயோடு சேர்க்கப்பட்டாலோ அதுபோல் நாம் ஆண்டவராக இயேசுவோடு சேர்க்கப்படுவோம். நம்முடைய ஜீவியம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் கூட இந்த சிப்போரால் பறவையின் வாழ்க்கை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறேன். பறவையை போல வாழ வேண்டும் என்று எண்ணம் இருப்பவர்கள் இந்த சிப்போராலை தியானியுங்கள். இந்த சிப்போராலுடைய வாழ்க்கையை தியானிங்கள். இவள் வாழ்க்கையில எப்படி இருந்தார், இவளுடைய வேலை எப்படியாக இருந்தது, இவள் எப்படி சுபாவம், பிறவி சுபாவம் இல்லாதவளாய், கூக்குரல், சண்டை, வாக்குவாதம் இல்லாதவளாய் இருந்தால், எப்படி கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், எதிர்த்து பேசாதவளாய் இருந்தால், அது போல நாம் ஆண்டவராக இயேசு என்னும் மணவாளனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் மத்தியில, அவர் பார்வையில கூக்குரல், சண்டை, வாக்குவாதம் இல்லாத ஒரு ஜீவியம் வாழும் பொழுது நம் பேரையும் ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையையும் ஆண்டவர் போஷிப்பார். ஏனெனில் நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில விசேஷித்தவர்கள். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில பறவையை போல வாழுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.